வணக்கம் மக்களே. நம்ம இன்டிசைன் கேலண்டர் டெம்ப்ளேட்டில் ஒர்க் பண்ணுறது எப்படின்றதோட செகண்ட் வீடியோ இது. முதல் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்லித்தரேன். சாட்டர்டே அன்னைக்கு ஃபஸ்ட்டு டேட் வரணும்னு சொல்லிவிட்டு நான் டேப்பில் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா டேட்டுமே பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆகும். அதை வந்து ஒன்று ஒன்றா கரெக்ஷன் பண்ணி சரி பண்ணணும். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு, அதாவது 1ஆம் தேதிக்கு முன்னே இருக்கிற ஃப்ரைடேயில் இருக்கிற அந்த ராகு காலம், குளிகை, யமகண்டம், முகூர்த்தம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போது அங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல டேட்டே வராது இந்த மாதத்துக்கு. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் 30 நாள் 31 நாள் வர்ற டேட்லேயும் அதே மாதிரி ஒரு காலி பாக்ஸ் வரும். அதையும் ரிமூவ் பண்ணணும். இது எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும் ஒரு மாதத்துலேயும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பாக்ஸே இல்லை. அப்போது 30ஆம் தேதியை வந்துட்டு மேலே கொண்டு போகணும். அதாவது சண்டே அப்படின்னு வருதுன்னா அந்த 30ஆம் தேதியை மேலே கொண்டு போயிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். சப்போஸ் 31 நாள் வருதுன்னா அதை மண்டேக்கும் சிங்கிள் பாக்ஸ் போட்டு அதையும் சரி பண்ணி கரெக்டாக அலைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஒரு மாதத்துலேயும் நம்ம கரெக்டாக செக் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைன்னா நமக்கு டேட் மிஸ் ஆகிடும். இப்போது இந்த டாப் போர்ஷனில் நம்ம டேட்டு 31 ஆட் பண்ணணும். ப்ளஸ் அந்த அமாவாசை, பௌர்ணமி, முகூர்த்தம் அப்படின்ற இருக்கிற காலம் வந்துட்டு ரைட்டில் மூவ் பண்ணணும். அதை தான் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் காட்டுறேன். ஸோ இந்த 4 ஆப்ஜெக்டையும் குரூப் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ரைட்டில் மூவ் பண்ணிவிட்டு அங்கே வெனஸ்டேயில் இருந்த ஒயிட் பாக்ஸை ஆல்ரெடி இங்கே நான் லெஃப்ட்டில் மூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியாச்சு. அப்படியே 31 அப்படின்ற டேட்டுக்கு வந்துட்டு நம்ம மேனுவலாக டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரைடேயில் இருக்கிற ராகு காலம், குளிகை, யமகண்டம், முகூர்த்தம் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே நம்ம 31க்கு மூவ் பண்ணிவிட்டு அப்புறமா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஒர்க்கு வந்து ஈஸியாக முடிச்சுக்கலாம். இப்போது இங்கிலீஷ் கேலண்டரோட ஜனவரியோட டேட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து பிப்ரவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இதே ஃபார்மேட்டில் ரீஒர்க் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டில் இருக்க டேட்ஸ் எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் டேட்ஸ். அந்த ப்ளூ கலரில் இருக்கிற டேட்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த டேட்ஸ்லாம் எங்கேருந்து நம்ம மாற்ற போகிறோம், எப்படி மாற்ற போகிறோன்றத இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு வந்துட்டு கிளைண்ட்டு ஒரு தமிழ் டேட்ஸை எடுத்துக்கிறதுக்காக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கோட இதுதான் அந்த வெப் பேஜ் தான் இது. அதில் இருக்கிற அந்த ரெட் கலரில் இருக்கிற டேட்ஸ் தான் வந்து தமிழ் டேட்ஸு. அது எல்லாத்தையும் எடுத்து டேட்ஸ் மாறாமல் நம்மளோட இன்டிசைன் டெம்ப்ளேட்டில் ஒரு தமிழ் மாதத்துக்கும் நம்ம எப்படி இங்கிலீஷ் மாதத்துக்காக எல்லா டேட்டையும் மாற்றினமோ அதே மாதிரி தமிழ் மாதத்துக்காகவும் எல்லா டேட்டையும் மாற்றிக்கணும். இதுக்கப்புறம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம பார்த்துட்ருக்கிற ராகு, குளிகை, யமகண்டம், முகூர்த்தம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா அதுக்கு கிளைண்ட்டு வந்து இன்னொரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்குறாங்க. அந்த வெப்சைட் லிங்க்கில் இப்போ நீங்கள் ரைட் சைடு ஆரஞ்சு கலர் விண்டோ பார்த்துட்ருக்கீங்க. அங்கேருந்து தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்க போகிறோம். அதில் டாப் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர்டாம், நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு போட்டு 2022 ஜனவரி மந்த் அப்படின்ற டீட்டெயிலும் இருக்கும். ஸோ இதிலிருந்து தான் நம்ம வந்துட்டு நெதர்லாண்ட்ஸ் டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எப்படி ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி நம்ம எடுத்து இது ஒரு டேலையும் சேஞ்ச் பண்ணணும். அதாவது டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எல்லாமே அவங்க தப்பாக ரீட் பண்ணிவிடுவாங்க, தப்பாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த முகூர்த்த நாள், அப்புறம் பௌர்ணமி, அமாவாசை இதெல்லாம் வந்துட்டு எங்கேருந்து எடுத்து நம்மளுடைய 2022 கேலண்டரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ரைட் சைடு இருக்கிற அந்த கேலண்டரில் பார்த்திங்கன்னா க்ளீனாகவே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அமாவாசை பிளாக் கலர் ரவுண்டு போட்டிருக்கோம். அடுத்தது பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் போட்டிருக்கோம். ஸோ அதிலேருந்து எடுத்து தான் நம்ம வந்துட்டு நம்ம கேலண்டரில் அப்டேட் பண்ண போகிறோம்.
இப்போ நீங்க பார்க்குற இந்த லிஸ்ட் எல்லாமே முகூர்த்த நாள் மட்டும். ஒரு ஒரு மாசத்துக்கும் தனித்தனியா குடுத்துருப்பாங்க. அந்த ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஜான்வரி மாசத்துக்கு 2 முகூர்த்த நாள் இருக்கும். பிப்ரவரி மாசத்துக்கு 4 முகூர்த்த நாள் இருக்கும். அ அதே மாதிரி மார்ச், ஏப்ரல் இப்படின்னு ஒரு ஒரு மாசத்துக்கும் இருக்கிற முகூர்த்த நாள நம்ம தேடி கரெக்ட்டா கண்டுபிடிச்சு நம்மளுடைய 2022 கேலண்டர்ல அப்டேட் பண்ணணும். அடுத்து இப்ப நீங்க பார்க்குற இந்த பேக்கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்ல ஒர்க் பண்ணுது. அதாவது பாபா ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா கட் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேக்கிரவுண்டு தனியா ஒர்க் பண்ணிட்டு, அப்புறம் டெக்ஸ்ட் எல்லாமே மேல டாப் அண்ட் பாட்டம் எல்லாமே வந்துட்டு ஃபோட்டோஷாப்ல பண்ண லேஅவுட் இது. ஸோ இது ஃபோட்டோஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அ இத பேக்கிரவுண்ட் இமேஜா இன்டிசைன்ல போயிட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி பண்ணுனேன், ஃபோட்டோஷாப்ல எப்படி லேஅவுட் பண்ணேன்னு அது தனி வீடியோவா போட்டிருக்கேன். அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்ப நானு ஃபோட்டோஷாப்ல ஒர்க் பண்ணி இமேஜா கன்வெர்ட் பண்ண எல்லா பேக்கிரவுண்டையும் அந்தந்த பேஜ்ல கேலண்டர்ல இன்டிசைன்ல வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அதத்தான் இப்ப நீங்க பார்த்துட்ருக்கீங்க. மந்த் 1லேருந்து அதாவது ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஃபுல்லாவே அப்டேட் பண்ணியாச்சு நம்ம. இப்ப கேலண்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கலர் சேஞ்சஸ் எதுனா பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கணும். அதாவது மந்தோட கலர் வந்து ஒயிட்டா இருக்கு. அது பேக்கிரவுண்டும் ஒயிட்டா இருக்கிறதுனால, இல்ல லைட் கலர்ல இருக்கிறதுனால வெளிய தெரியாது. அது எல்லாத்தையுமே இப்ப நான் மாத்திட்டேன். ஸோ, அதுக்கப்புறம் வேற ஏதாவது நமக்கு கலர் காம்பினேஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா, அதையும் இப்பயே நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ லேஅவுட்ல பார்த்தோம்னா, அந்த மிடில்ல இருக்கிற அ டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு, லைட் கலர்ல. ஸோ பேக்கிரவுண்டும் லைட் கலரா இருக்கிறதுனால, அதோட கலர் வந்து வெளியில தெரியாம போயிடும். அதுக்காக இப்ப நான் அந்த கலர்ஸையும் வந்துட்டு அதாவது அந்த டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸோட கலர்ஸ அ டார்க் கலரா மாத்திட்டுருக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மாசத்துலயும் மாத்திட்டு, அதுக்கப்புறம் அது வந்து மிடில்ல கொஞ்சம் மாத்தணும். அதாவது இப்ப பேஜுக்கு கொஞ்சம் டவுன்ல இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அத வந்துட்டு கொஞ்சம் மேல மேல தூக்கி அ ஒரு பேஜோட மிடில் போர்ஷன்ல நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். அத பாருங்க. இப்ப கொஞ்சம் பார்க்கறதுக்கு லேஅவுட் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். இப்ப அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, மந்தோட எவ்ரி மந்தோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மிடில்ல இருக்க டெக்கரேட்டிவ் கலருக்கே வந்துட்டு மேட்ச் பண்ண போறேன். ஸோ பிளாக்கா யூஸ் பண்றத விட, இந்த கலர் மேட்ச் பண்ணோம்னா, அ ரொம்ப யூனிஃபார்மாவும், அழகாவும் இருக்குன்றது என்னுடைய தாட். அதனால வந்துட்டு நான் அத ஃபுல்லாவே அ ஹெட்டிங் ஹெட்டிங் கலர் எல்லாமே வந்துட்டு அ டார்க் கலருக்கு நான் இப்ப சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப எல்லா மந்த்தும் பாருங்க யூனிஃபார்மா ரொம்ப அழகா நீட்டா லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் கரெக்ட்டா இருக்கும். ஒரு மெஷர்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்படி தான் கலர்ஸ் மேட்ச் பண்ணணும். அலைன்மென்ட் மேட்ச் பண்ணி இதில ஒர்க் பண்ணணும். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட் இயர் கேலண்டரோட பிடிஎஃப் டாக்குமெண்ட்ட ரைட் சைடு வச்சுக்கிட்டு, லெஃப்ட் சைடு இந்த வருஷம் நம்ம அப்டேட் பண்ணி ஒர்க் பண்ண கேலண்டர வச்சு, ஸோ டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காட்டப் போறேன். இப்ப பாருங்க ரைட் சைடு இருக்கிறது ஓல்டு கேலண்டர். அ ஒரு ஒரு பேஜ்லயும் டிஃபரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு அப்போ. லெஃப்ட் சைடு இருக்கிறது இன்டிசைன்ல இப்ப நம்ம ஒர்க் பண்ண கேலண்டரு. இப்ப அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத வந்து பிரிண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி இத பிடிஎஃப்பா மாத்தணும். அதுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணி பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு குடுக்குறேன். இப்போ இத எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்ப டாப் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, என்னோட மவுஸ் ஏரோ காட்டிட்டு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தா இது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது நம்மளோட இன்டிசைன் ஃபைல் வந்து பிடிஎஃப்பா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய கேலண்டர் வந்துட்டு பிடிஎஃப்பா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அது எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க ரைட் சைடு பார்க்குற ஃபைல் வந்துட்டு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு. எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. ஃப்ரம் ஜான்வரி டூ டிசம்பர் எல்லாமே அ ரொம்ப நீட்டா, ரொம்ப அழகா வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட்ல ஒர்க் பண்ணணும். எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த டெம்ப்ளேட் ஒர்க் பண்ணும்போது, அதாவது இனிஷியலா ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணும்போது தான் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். அத வந்து கிளையன்ட் கிட்ட வந்துட்டு அப்ரூவல் வாங்குறதும் கஷ்டமா இருக்கும்.
ஒன்ஸ் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா அதிலிருந்து அடுத்தடுத்த வருஷம் அப்டேட்ஸ் மட்டும் நம்ம பண்ணினா போதும். கேலண்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்வான்டேஜ். இந்த கேலண்டர் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிற ஃபோட்டோஷாப் லேஅவுட்டு, பேக்ரவுண்ட் ரிமூவல் ஒர்க்கு இதை பற்றிலாம் நான் அடுத்தடுத்து தனித்தனியாக வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நன்றி.